யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க? எங்கேயும் கிடையாது. அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை. அவரு பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது மொழியை டினை பண்றாருலங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது. வெட்ட வெளிச்சமாக அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரல் மாதம் கணையாளியில் அவர் சொல்லலையா, எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் 3 மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரலில் சொல்லியா சொன்னார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் 3 மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார். கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்குறான், நாம எங்க தமிழை வளர்க்குறோம்? என்ன தெல்ல தெளிவாக சொன்னோம். ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க? 2ஆம் வகுப்புல 3ஆம் வகுப்பத்தில் எத்தனை பேர் படிச்சாங்க? 5ஆம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க? 8ஆம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க? எத்தனை பேர் 8ஆம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவை படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறாங்க? இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்திய கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு 3வது மொழி வேண்டாம்னா பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள். அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நேரடியாக பேரண்ட்ஸ் நாங்கள் அப்பீல் வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மார்ச் 1 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் 90 நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்திச்சு கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம். உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க? உங்க குழந்தைக்கு 3 மொழி கொள்கை, மும்மொழி வேண்டுமா? ஒருவேளை 3வது மொழி வேண்டும்னா உங்க குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும்? உங்க குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும்? இல்ல நான் கேரளால இருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்க. இல்ல நான் கர்நாடகா பார்டர் ஹொசூர்ல இருக்கிற கன்னடம் வேணுமா சொல்லுங்க. இல்ல நான் சென்னைக்குள்ள நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு வேணுமா சொல்லுங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து